கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிரசங்கி அதிகாரம் 9 வசனம் 5. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி செய்கிறவர்களாய் அநியாயத்திற்கு விலகி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பிரசங்கி 9:5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. உயிரோடு இருக்கிற நாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக மரிப்போம். நம்மால் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது. மரணத்திற்கு பின்பு நாம் ஒன்றும் அறிய மாட்டோம். அதன் பின்பு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பலனும் இருப்பதில்லை. 1 பேதுரு 4:5 உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அதன்படியாக நித்திய ஆக்கினையும் நித்திய வாழ்வும் நாம் அடைவோம். நித்திய வாழ்வை நாம் அடைவதற்கு மரித்த பின்பு நாம் எதையும் செய்ய முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது நாம் வாழ்கிற வாழ்க்கையின் நிமித்தமாய் நாம் நித்திய ஆக்கினை அடையப் போகின்றோமா, இல்லை நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கப் போகின்றதா என்று தீர்மானிக்கப்படும். ஆகவே நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். நற்கிரியைகள் செய்து நற்சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அநியாயம் செய்து அநீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பிறரை காயப்படுத்தி கடினப்படுத்தி நாம் வாழ்வோமானால் நமக்கு நித்திய ஆக்கினை உண்டாகும். ஆகவே நாம் வாழ்கிற நாட்களில் நமக்கு மரணம் உண்டு என்பதை அறிந்து, மரித்த பின் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை அறிந்து அதற்கேற்ற கிரியை செய்வோம். மனிதன் செய்கின்ற கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் உண்டாகும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் செய்கின்ற கிரியைகளை கவனித்து செய்வோம். கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒரு நாள் மரிப்போம் என்பதை அறிந்து உயிரோடு இருக்கிற நாட்களில் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிசுத்தமாய் எங்களை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் நீர் தந்த பரிசுத்தத்தை இரட்சிப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களை காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.